என்னுடைய பேர் ஹரிஹரன். நான் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவன். ஆண்டவர்னா யாருன்னு தெரியாது. ஆண்டவர்னா யாருன்னு தெரியாது. எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து இப்படித்தான் அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு சில விஷயங்களை அறிஞ்சுக்கிட்டு இப்படிமா இருக்கிறோம். ஆண்டவர்னா யாருன்னே தெரியாது. கர்த்தர் எப்படிப்பட்டவர்னு தெரியாது. தேவன் என்ன காரியங்களில் கிரியை செய்வார்னு தெரியாது. இயேசு யாருன்னே தெரியாத அந்த குடும்பத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு எங்களை தேடி வந்தார். எங்க வாழ்க்கையில ஆச்சார முறையில என்ன மாதிரி விரதம் இருக்க முடியாது, என்ன மாதிரி விரதம் இருக்க முடியாது, என்ன மாதிரி சாமி கும்பிட முடியாது, என்ன மாதிரி சில விஷயங்களில் ஈடுபட முடியாது, சில இந்து காரியங்களில் ஈடுபட முடியாது. காலையில் குளிச்சுட்டு கம்மாயிலிருந்து மேலே எழும்பும் போதே சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு தான் மேலே எழும்புவேன். அந்த தண்ணியை தூக்கி 3 தடவை ஊற்றி சூரியனை பார்த்து இப்படி கையெடுத்து கும்பிட்டுட்டு தான் வெளியில் வருவேன். அந்த அளவுக்கு ஆச்சாரமாக இருந்தாலும் வர்ற வழியில் எந்தெந்த கோயிலெல்லாம் இருக்கோ அந்த கோயிலெல்லாம் போய் விபூதி எடுத்து என் நெத்தியில் வச்சுட்டு வந்தால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். அப்படி வாழ்ந்தேன். அந்த மாதிரி ஆண்டவருடைய காரியங்களில் இன்னைக்கு கிரியை செய்கிறதற்கு அன்னைக்கு ஒரு சில காரியங்களுக்குள்ள கடந்து போனோம். வேதம் சொல்லுது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென தெரிந்து கொண்டார். எந்த பக்தி? எந்த பக்தி? ஆச்சாரத்துல இருந்த பக்தி. அந்த பக்தி உள்ள அந்த சமயத்துல ஆண்டவர் தெரிந்து கொள்ளக்கூடிய தேவன். ஆமென். என்னுடைய தாயாருக்கு 12 வருடம் குழந்தை இல்லை, 12 வருஷம் குழந்தை இல்லை. எங்க அப்பா ஒரு குடிகாரர். 12 வருடம் குழந்தை இல்லை. வாழ்க்கை எல்லாமே வித்தியாசம். எங்க அம்மா மாதா கோயிலுக்கு போறது வழக்கம். அது அந்த காலத்துல அதுதான் இருந்தது. பெந்தேகோஸ்தே சபைகள் இல்லை, அங்கங்க 1-2 இருக்கும். மாதா கோயிலுக்கு போவாங்க. அவங்க போயிட்டு மெழுகுதிரியை ஏற்றிட்டு இப்படி வந்துடுவாங்க. இப்படி அவங்களுடைய காரியம் கடந்து போணுச்சு, காலம் கடந்து போணுச்சு. 12 வருடம் குழந்தை இல்லை. குழந்தை இல்லாத அந்த காலங்களில் என்னுடைய அப்பா எங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்கிறாரு, தொண்டியம்மா, எங்கள் அம்மா பேர் தொண்டியம்மாள், தொண்டியம்மா நீ போய் ஒரு தோசை கரண்டி காம்பை நல்லா பழுக்க காய வை, தோசை கரண்டி காம்பை நல்லா பழுக்க காய வை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்கிறாங்க. அப்பா சொன்ன உடனே அம்மாவும் போய் தோசை கரண்டி காம்பை நல்லா பழுக்க காய வச்சுருக்காங்க. முன்னும் பின்னும் திருப்பி காய வச்சுட்டு வந்து படுத்துட்டாங்க. ஒரு சாட்சி இப்படி படுத்திருக்காங்க. இந்த பகுதியில் என்னுடைய தகப்பனார் இப்படி சேலையை விளக்கிட்டு அந்த தோசை கரண்டி, பழுத்த தோசை கரண்டியை மலடி புள்ளை இல்லாத மலடின்னு சொல்லி இந்த தோசை கரண்டி இப்படி வச்சு இப்படி திருப்பி எடுத்தாங்க. இன்னைக்கு அந்த தழும்பு இருக்கு. 12 வருடம் குழந்தை இல்லை. இன்றைக்கும் அந்த குழந்தைக்காக அந்த தழும்பை இன்னைக்கு எங்கள்கிட்ட காட்டுவாங்க. நீங்க வந்ததுக்கு இது ஒரு அடையாளம், நீங்க கிடைச்சதுக்கு இது ஒரு அடையாளம். எனக்கு நான் ஏன் சொல்றேன், கிறிஸ்துவை அறியாத எங்களுக்கு எத்தனை பாடுகள், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவரை விடாம இன்னைக்கு நாங்க நிக்கிறோம்னா அன்னைக்கு நாங்க பட்ட கஷ்டங்கள், அன்றைக்கு எங்களை அந்த பாடுகளுக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்த விதங்கள், அந்த தகப்பனார் இந்த மாதிரி செய்தது நிமித்தம் என்னுடைய தாயார் சில இடங்கள்ல வேதனைப்பட்டு போய் நின்றாங்க. என்னுடைய பெரியப்பாவுக்கு குழந்தை பிறக்க, பெரியப்பாவுடைய மனைவிக்கு குழந்தை பிறக்க கூட்டிட்டு போறாங்க. மாசமாகி கர்ப்ப வலி எடுத்து கூட்டிட்டு போறாங்க. அம்மாச்சி ஊர்ல இருக்கிறாங்க. அந்த இருக்கிற இடத்துல இந்த பெரியம்மாவை கூட்டிட்டு போகும்போது எங்க அம்மாவுக்கு மறைச்சு, ஏன்னா குழந்தை இல்லை, புள்ள பெக்க கூட்டிட்டு போறோம், மலடி மூஞ்சில முழிச்சுட்டு போக கூடாதுன்னு எங்க அம்மாவுக்கு முகத்தை மறைச்சிட்டு இந்த நேர்வழியில கூட்டிட்டு போறவங்க சந்துக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. ஏன்? எங்க அம்மா இருக்காங்க, தொண்டியம்மா இருக்கா, காமாட்சி இப்படி கூட்டிட்டு போங்க.
அப்படின்னு சந்துக்குள்ள கூட்டிட்டு போனாங்க. எங்க அம்மா ஓடி போய் கேக்குறாங்க, புள்ள மாசமா இருந்து வயித்த வலி எடுத்து குழந்தை பெக்க கூட்டிட்டு போயிருக்காங்களாம்ல, ஏன் எனக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல? தெங்கனா ஒன்னும் தெரியல. அடி சிரிக்கும் அவளை, ஓம் பார்வையில படக்கூடாது தாண்டி அவளை இந்த பக்கம் கூட்டிட்டு போறாங்கன்னு சொன்ன உடனே எங்க அம்மா மன உடைஞ்சு போய் அழுதாங்களாம். மன உடைஞ்சு போய் அழுதாங்களாம். குழந்தை இல்லைங்கிற ஒரு காரணத்தினால என்னுடைய மனநிலைய அறியாதவங்க, ஏன் தன்னுடைய சித்தப்பா மகதானே, தன்னுடைய அக்கா தானே, தன்னுடைய தங்கச்சி தானே, ஏன் மச்சானுக்கு வாக்கப்பட்டவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த காரியங்களுக்குள்ள அவங்க கடந்து போகும்போது எனக்கு தெரியாம கூட்டிட்டு போயிருக்காங்களே. நல்லா கவனிச்சு பாருங்க, உலகம் அப்படித்தாங்க. அதே போல ஒரு வீட்டு வாசலை கடந்து வருவாங்களா, கடந்து வந்த உடனே தண்ணியை தெளிப்பாங்களா, மலடி குழந்தை இல்லை. அந்த நாட்கள்ல எவ்வளவு இக்கட்டுகள். 12 வருடமானது. 12 வருஷம் பின்னாடி என்னுடைய சகோதரி, என்னுடைய அக்கா, எங்க அக்கா பிறந்த 6 மாதம். 6 மாசத்துல நான் உண்டாயிட்டேனா. நான் உண்டான உடனே என்னுடைய அம்மாவுடைய மாமியார், எங்க அப்பாவுக்கு அப்பா அம்மா, எனக்கு அப்பத்தா, இம்புட்டும் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஆமா, எங்க அப்பத்தா என்ன பண்ணி இருக்கிறாங்க, புள்ள சின்னதா இருக்கு, இந்த பிள்ளைய கலைச்சிருவோம். புள்ள 6 மாச பிள்ளையா இருக்கு, இந்த பிள்ளைய நம்ம என்ன பண்ணிடுவோம், வயிற்றுல இருக்கிற பிள்ளைய கலைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா கற்பத்தை கலைச்சிருவோம்னு சொல்லிட்டு எங்க அம்மாவுக்கு எல்லா வகையான மருந்தையும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன மருந்துலாம் இருக்கோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. புல்ல களையல, பப்பாளி, கற்பத்தையே அழிக்கிற கருஞ்சீரகம், எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. புல்ல களையல. புள்ள இப்படி இருக்கே, இப்படி முன்னாடி வந்து நிக்கணும்னு இருக்கே, புள்ள களையல. ஆண்டவர் 12 வருடத்துக்கு பின்னாடி கொடுத்த சகோதரிக்கு அடுத்து இந்த குழந்தை கலைக்கணும்னு முடிவெடுக்கிறாங்க. எல்லா விதமான காரியத்தையும் சாப்பிட்டாங்க, புள்ள கலையல. என்னுடைய ஊர்ல தொண்டி பகுதியில துரைச்சாமின்னு ஒரு மருத்துவர் இருக்கிறார். இன்னைக்கு இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் இப்படிலாம் நான் சாப்பிட்டேன், இந்த மாதிரிலாம் இருந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஒரு ஊசியை போட்டு விட்டு அனுப்பிட்டாரு. போட்டு விட்டுட்டு சொல்லிட்டு அனுப்பியிருக்காரு. என்ன சொல்லி அனுப்பியிருக்காரு, இந்த புள்ள ஊனமாத்தான் பிறக்கும். ஊனமா பிறந்திருக்கு பத்திலா, எப்படி வந்து நிக்குது. டாக்டர் சொன்ன ஊனம், ஊனமாத்தான் பிறக்கும். இம்புட்டு மருந்தை தின்றுக்க தொண்டியம்மா, உன் புள்ள ஊனமாத்தான் பிறக்கும். என்ன பண்ணிடுவோம், கரண்டியை போட்டு வலிச்சிருவோம். எங்க அம்மா அந்த டாக்டருடைய மனைவியும் டாக்டரு, அந்த அம்மாவும் டாக்டரு. அவங்க வந்து பெண்களுக்குள்ளவங்க. நீ போய் டாக்டர் அம்மா போய் பாரு, அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செய்வோம். எம்மா எப்பம்மா குழந்தை பிறந்துச்சு, இப்ப பிறந்த 6 மாசம். எப்படிம்மா, ஆப்ரேஷன் பண்ணி. அந்த காலத்துல கையில தானே தப்பாக, இப்ப தானே மிஷின் ரேசர், ஒரு போடு முடிஞ்சு வச்சு, இங்கிட்டு இழுக்க இங்கிட்டு தைக்க முடிஞ்சு வச்சு. அது எப்படி பின்னடிக்கிறாங்க இப்ப பின்னு. அப்ப இப்படி புள்ள பெக்க போன சமயத்துல இப்படி கையில தையல் போட்டிருப்பாங்க, கற்ப பையில தையல் விழுந்திருக்கும். என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது 6 மாதம் தான் ஆகுது. நான் உன் கற்பத்துல பையில கையை போட்டு கரண்டியை போட்டு தான் நான் வலிப்பேன். வலிச்சேன்னா கரண்டியை போட்டு தான் வலிப்பேன். தையல் பிரிஞ்சிச்சுன்னா உயிருக்கும் ஆபத்து வரும். நான் என்ன பண்ணட்டும்னு கேட்டிருக்காங்க. கேட்ட உடனே இதை வந்து மாமனார்கிட்டையும் மாமியார்கிட்டையும் எங்க அம்மா ஒப்புவிக்கிறாங்க. இந்த மாதிரி அத்தை இப்படி இந்த மாதிரி காரியம் இப்படி டாக்டர் சொல்றாங்க. என்ன கர்மமா இருந்தாலும் வச்சு தொலை. என்ன கர்மமா, புள்ள பிறக்கிறதுக்கு முன்னாடியே பேரை ஊறாம் பாருங்க. புள்ள பிறக்கிறதுக்கு முன்னாடியே பட்டம், கருமம் அழிச்சிரு, இது தேவையில்லை, இது ஊனம், இது எல்லாமே எங்க வெளியில வரல, உள்ள வாங்கின பேர் இது பூரா. எதுக்காக அதை பார்க்கணும்.
இந்த குழந்தை இப்படிலாம் வளரும், இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு தெரியல. டாக்டருக்கு தெரியல, அந்த டாக்டர் அம்மாவுக்கு தெரியல. அவர் போட்டு விட்ட ஊசியில வளர்ந்த கற்பம் தாங்க இன்னைக்கு வந்து உங்களுக்கு முன்னாடி நிக்குது. ஊனம்னு சொன்ன கற்பம் தாங்க இங்க உங்களுக்கு முன்னாடி நிக்குது. அழிச்சிரு, கள்ளச்சிருவோம், கற்பப்பையில கரண்டியை போட்டு இழுத்துரும் சொன்னாங்க பாருங்க, அந்த டாக்டருக்கு முன்னாடி இன்னைக்கு நடந்து வரேன். அந்த டாக்டருக்கு முன்னாடி ஊழியம் பண்றேன். கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எதையாகிலும் வழிபடுகிறது கிறிஸ்தவம் கிடையாது. எதையாகிலும் ஆராதிக்கிறது கிறிஸ்தவம் கிடையாது. இதைத்தான் செய்யணும், இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு வரைமுறையை கொடுத்து வச்சிருக்காங்க. ஒவ்வொரு வரைமுறை நம்மளுடைய பாரம்பரியர்கள் நம்மளுடைய வாழ்க்கையில பராமரிப்பு பண்ணும்படியாக நமக்கு முன்னாடி ஒரு காரியங்களை செஞ்சிருக்கிறாங்க. எனக்கருமையான பிள்ளைகளே, இப்படி எங்க வாழ்க்கை கடந்து வந்துச்சு. குழந்தை பிறந்துருச்சு. எந்த வாய் சொன்னுச்சோ இந்த கருமம் இருக்கட்டும்னு அது கைக்கு புள்ள போகல, அவங்க தூக்கல. ஆம்பளை புள்ள பிறந்த உடனே அவங்க தூக்கல, அவங்களுக்கு பதில பக்கத்துல இன்னொருத்தவங்களுக்கு புள்ள பிறந்த அந்த அம்மா வாங்கிருச்சு. எப்பா ஆம்பளை புள்ளம்மா அப்படின்னு. நான் ஏன் சொல்றேன், கர்த்தருக்கு முன்பதாக, தேவனுக்கு முன்பதாக தேவன் எவைகளை அனுமதித்தாரோ, எரேமியா 1:5 சொல்லப்பட்டிருக்கு, தாயின் கருவில் உருவாகும் முன்னே அறிந்தேன். உருவாகும் முன்னே இந்த கருமத்தை அறிஞ்சிட்டாரு. உருவாகும் முன்னே இந்த கருமத்தை அறிஞ்சிட்டாரு. ஏன் சொல்றேன், உருவாகும் முன்னே அறிந்தேன், உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தேன். உருவாகும் முன்னே முன்னே நம்ம வாழ்க்கையில அந்த முன்னே வேணும். நம்ம வாழ்க்கையில அந்த உருவாகும் முன்னே வேணும். அந்த வாழ்க்கையில நம்ம நடத்தப்படுகிற அனுபவம் வேணும். என்னமோ தெரியல, எதுக்கு வந்தமுன்னே தெரியல, கூப்பிட்டாக வந்தோம். ஆனா உங்களோட ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, உங்களோட ஆண்டவர் தொட்டுக்கிட்டு இருக்கிறாரு, உங்களோட ஆண்டவர் இடைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. உண்மையாகவே ஆராதனை நடத்திக்கிட்டு இருக்கும்போது என்னை கொண்டு போய் சொருகுச்சு பாஸ்டர், போய் சொருகுச்சு பாஸ்டர். இப்ப விழிப்படைவீங்க, இப்ப என்ன பண்ணுவீங்க, விழிப்படைவீங்க. நக்கருமையான பிள்ளைகளே, ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தெரியுமான்னு தெரியல. வரட்டு கிளட்டாடு வாரியா சண்டைக்கு, வரத ஆசை நடக்கத்தான் முடியல, நடக்கத்தான் முடியல. நானும் வந்துடும் தான் பாக்குறேன், சண்டைக்கு முடியலையே. எங்க நடக்க முடியுது? சவ்வு விலகி, காலு விலகி, புண்ணாகி, எங்க நடக்க முடியுது? ஆசை, வரதான் ஆசை, எங்களுக்கு முடியல. அப்படி எங்க வாழ்க்கையில அப்படி தேவனுடைய அனுக்கிரகம் இல்லாத காரியத்துல கடந்து வந்தோம். புள்ள பிறந்தாச்சு. குழந்தை பிறந்து விழுந்த உடனே என்னுடைய தகப்பனாருக்கு ஒரே பவுசி பகுமானம். எல்லா நரசுக்கும் 10 ரூபா கொடுத்துருக்காரு. அந்த நாட்கள்ல 1999 10 ரூபா, எல்லாருக்கும் 10 ரூபா, 10 ரூபா கொடுத்துருக்காரு. பாவம், அந்த மனுஷன் குடிக்காம சேர்த்து வச்சிருந்தேன் போல 10 ரூபா கொடுத்துருக்காரு. புள்ள பிறந்த உடனே, புள்ள பிறந்துருச்சு, பிறந்து விமோச்சனமா இருக்கிறது இல்ல, இந்த குழந்தை பிறந்து விமோச்சனமா இருக்கு. பிறந்து 3வது நாள் என்னுடைய அம்மா படுக்கையில, அந்த 7 நாள் கழிச்சு தானே வீட்டுக்கு அனுப்புவாங்க, அப்பெல்லாம் 9 நாள் ஆப்ரேஷன் பண்ணி 9 நாள் கழிச்சு தான் வீட்டுக்கு அனுப்புவாங்க. அப்படி அந்த 9 நாள் வரைக்கும் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது என்னுடைய தாயார் என்னை முன்னாடி போட்டு பால் கொடுக்கும்போது எங்க அம்மாவுக்கு ஒரு சொப்பனம். அந்த படுக்கையில நான் படுத்திருக்கிற எனக்கு மேல ஒரு பாம்பு ஊர்ந்து போறது போல, அந்த பாம்பு அந்த புள்ளை இருக்கிற இடத்துல ஊர்ந்து போறது போல. இத பார்த்த உடனே மறுநாள் காலையில புடுங்கின வைத்தால, 3வது நாளில் போன வைத்தால 1.5 வருஷம் வரைக்கும் நிக்கல. 1.5 வருஷம் வரைக்கும் நிக்கல. புள்ள பிறந்துச்சுல்ல, பிறந்த உள்ள நல்லா இருக்கணும்ல. எங்க அப்பா குடிக்கிறதை நிறுத்திட்டாரு. இந்த பிள்ளைக்கு இப்படி போனுச்சே எடுத்துட்டாரு பாட்டுல. எதை விடுறதுக்கு நான் உதவியா இருந்தேனோ அதை மறுபடி எடுக்கிறதுக்கு நானே காரணமாயிட்டேன். புள்ள பிறந்து இப்படி 1.5 வருஷம் வரைக்கும் இப்படி போகுது. எங்க அம்மாவுடைய ஊர்ல சொல்லிட்டு ஒரு கோயில் உண்டு. எங்க அம்மா பிறந்த ஊர் திருக்கொழுவூர்னு சொல்லுவாங்க. கொழுவூர் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
கொழுவூர், கொழுவூர், கொழுவூர். கொடிக்குளம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொடிக்குளம், குஞ்சங்குளம், கொடிக்குளம், பொட்டகவயல், நயினார் கோவில். அந்த வழி நயினார் கோயில்ல இருக்கக்கூடிய அந்த நாகநாதர் கோயில் எங்க அம்மா ஊர்ல இருக்கிற புடிமண்ணில் செஞ்சதான். அந்த அந்த கோயில் அந்த வழிபாட்டு முறையில என்னுடைய தாயார் நடத்தப்பட்டிருக்காங்க. எங்க அம்மாவுடைய எண்ணம் இந்து முறை தானே, இந்து வழிபாட்டுல தானே வந்தவங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்தா ஓம் பேரை வைக்கிறேன். பிள்ளை பிறந்த 3 நாள் ஆச்சு, நீ எப்படி பேரை வைக்கிறேன்னு பார்ப்போம்னு ஒரு சோதனை. 1.5 வருஷம் வரைக்கும் வயிற்றால நிக்கல. அந்த காலத்துல ஒரு ஐதீகம். என்ன ஐதீகம்? எப்படிப்பட்ட ஐதீகம்? உசுர கொடுத்த சாமிக்கு ஆமா, அந்த ஐதீகம். அது போல சொல்லிட்டாங்க, என் பிள்ளைக்கு இது நின்றுச்சுன்னா வருஷத்துல ஒரு தடவை வந்து வலிச்சிடுறேன் அப்படின்னு இருக்காங்க. மொட்டை போட்டுறேன்னு இருக்காங்க. வருஷத்துல ஒரு தடவை வந்து நான் மொட்டை போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது போல அவங்க செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு 13 வயசு வரைக்கும் செஞ்சாங்க. இப்படி கடந்து போகிறோம். இதெல்லாம் நடக்குது. அதாவது அவங்களுடைய வழிபாட்டு முறைகள், அவங்களுடைய விஷயங்கள், இது எல்லாத்துலேயுமே இவங்க கடந்து போகிறாங்க. இந்த காரியங்கள் அப்படியே தொடர்ந்து நடக்குது. ஆண்டவருடைய கிருபை கிடைக்காத காலங்களில் இப்படி வாழ்ந்தோம். அப்படி கடந்து வரும்போது, இப்படிலாம் சில சூழ்நிலைகளுக்குள்ளே வரும்போது, எனக்கு வயது சரியாக 10 இருக்கும். இந்த 10 வயதில் ஆண்டவராகிய இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கேன். இயேசு யாரு, இயேசு எதுக்கு இந்த பூமிக்கு வந்தாரு, இயேசு இந்த பூமிக்கு வந்ததின் நோக்கம் என்ன, இதை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு 10 வயசு இருக்கும்போது எனக்கு பாடம் நடத்தின டீச்சர், ஒரு ஆசிரியர் எனக்கு ஆண்டவரை பற்றி சொன்னாங்க. இயேசு இப்படிதான்ப்பா வந்தாரு. நான் ஒரு நாள் சோர்ந்து போய் உட்கார்ந்துருந்தேன். சோர்ந்து போய் வகுப்பறையில் பாடம் கவனிக்க முடியல. முதல் நாள் நைட்டு என்னுடைய தாயாரை அடித்து போட்டு சரியான சண்டை. தினந்தோறும் காலையில் பள்ளிக்கூடம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு குமுறலோட தான் போவோம். நைட்டு பூரா சண்டை நடக்கும். நைட்டு பூரா தூங்க விட மாட்டார். காலையில் பள்ளிக்கூடம் போகணும். நாங்கள் 7:30 மணிக்கே படுத்துருவோம். ஏன்னா அந்த அளவுக்கு போராட்டமாக இருக்கும், அந்த அளவுக்கு பிரச்சனையாக இருக்கும். இந்த மாதிரியே எங்களுடைய வாழ்க்கை கடந்து போகுது. இப்படி கடந்து போகுது. 10 வயதுல ஆண்டவராக இயேசுவை குறித்து கேள்விப்பட்டேன். எனக்கு பாடம் நடத்தின ஆசிரியர், எனக்கு ஆண்டவரை பற்றி சொன்ன ஆசிரியர் என்னிடத்துல உட்கார வச்சு கொஞ்ச நேரம் பேசினாங்க. அவங்க ஒரு பெந்தைகோஸ்தே சபைக்கு போறவங்க. ரட்சிப்பின் சுவிசேஷத்தை எனக்கு சொன்னாங்க. இயேசுதான்ப்பா தெய்வம், இயேசுதான் உண்மையானவர், இயேசுதான் நல்லவர், அவர் தான் உங்க பாவத்தை நீக்க முடியும், உங்க அப்பாவினுடைய குடியை மாத்துவாரு, நீ ஆண்டவரை தேடி சபைக்கு வா அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு ஒன்றும் தெரியாதே, சின்ன பையன் தானே, நமக்கு என்ன தெரியும்? கூப்பிட்ட உடனே போயிடும்ல. கூப்பிட்ட உடனே சரி நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவப்பு கலர் டவுசர், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. சிவப்பு கலர் டவுசர், பின்னாடி 2 ஓட்டை இருக்கும். அதை மேலே ஒரு துணி போட்டு ஒட்டு போட்டிருக்கும். அந்த டவுசரை மாட்டிக்கிட்டு மேலே ஓட சட்டை இருக்காது, அதை தூக்கி மாட்டிக்கிட்டு ஓடின உடனே ஊதா கலர் புதிய ஏற்பாடு பைபிளை கையில் கொடுத்து அனுப்பிட்டாங்க. நான் இன்னைக்கும் புதிய ஏற்பாடு ப்ளூ கலர் பைபிள் யார் கையில் வச்சுருக்காங்களோ எனக்கு அழுக வந்துடும். எனக்கு அந்த ஞாபகம் வந்துடும். ரட்சிக்கப்பட்ட காலங்கள்ல இருந்து அந்த ஞாபகம் வந்துடும். அந்த புதிய ஏற்பாடை பார்த்த உடனே எனக்கு ஞாபகம் வந்துடும். நம்மளும் இப்படி தானே அலைஞ்சோம், நமக்கும் ஒரு வேதம் கிடைக்காம தானே அலைஞ்சோம். அப்படி போனேன், அந்த மாதிரி போனேன். ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு கிருபையை ஆண்டவர் அந்த 10 வயதுல வச்சிருந்தாரு. 10 வயதுல ஆண்டவராக இயேசுவை குறித்து தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஆசிரியரோடு போக ஆரம்பிச்சேன். போனேன், தொடர்ந்து போனேன். ஆனா ஆண்டவருக்குள்ள நிலைக்க முடியவில்லை, ஆண்டவருக்குள்ள நிலைக்க முடியல. தொடர்ந்து போனேன். போய்கிட்டே இருக்கும்போது 11 வயசுல அப்பா இறந்துட்டார். யூதாஸ் காரியோத்து செத்தது போல, நான்று கொண்டு செத்தான்னு சொன்னது போல என்னுடைய தகப்பனார் தூக்கு போட்டு இறந்து போயிட்டார். குடிவெறியில அம்மாவுக்கு அப்பாவுக்கு சண்டையில என்ன பண்றோம் தெரியல. அம்மா அப்பாவின் இடத்துல பேசி சண்டை போட்டு கோச்சிட்டு அம்மாச்சி வீட்டுக்கு போயிட்டாங்க. போன உடனே அப்பானால என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு 35-40 நாள் கழிச்சு அவரே தூக்க போட்டு அவரே நின்றுட்டார்.
தூக்கு போட்டு இறந்துட்டாரு. இறந்ததுக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்னை அடிக்கிறார், பஸ் ஸ்டாண்டில் விட்டு விரட்டுறாரு. விரட்டும் போது நான் அவர்கிட்ட சொல்லிட்டு ஓடுறேன், அப்பா என்னை நீங்கள் அடிக்கிறிய, எண்ணி ஒரு மாசத்துல உன் பொணத்துல தான் வந்து முழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓடிட்டேன். இப்படியே சொல்லிட்டு போனேன். கரெக்டாக எண்ணி 30 நாள் வந்து அவங்க சடலத்தில் தான் முழிச்சேன். அவங்கள நான் நேரடியாக பார்க்கல, உசுரா பார்க்கல, வந்து அந்த சடலத்தில் தான் முழிச்சேன். முழிச்சதுக்கு பின்னாடி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை, ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகக்கூடிய நிலைமை, ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகக்கூடிய நிலைமை, இயேசுவை விட்டு பின்வாங்கி போகக்கூடிய நிலைமை, இயேசுவை அறிஞ்சிட்டு பின்வாங்கி போகக்கூடிய நிலைமை. குடும்ப பாரம் வந்துருச்சு. காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு பேப்பர் போடணும், 9 மணிக்கு பள்ளிக்கூடம் போகணும், சாயங்காலம் ஒரு கடையில் வேலைக்கு நிற்கணும். இப்படி என்னுடைய வாழ்க்கை கடந்து போகுது. இப்படி கடந்து போகும்போது ஆண்டவரை விட்டு பின்வாங்கியும் போயாச்சு. எனக்கு ஒரு 14 வயது நிரம்பக்கூடிய காலம். 14 வயது, 9ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய அக்காவுக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்குது. அந்த பிள்ளைக்கு பேர் வைக்கிறதுக்கு அவங்க ஆண்டவருக்குள்ள இருக்கிறாங்க. அவங்களுடைய கணவர் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டு எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. வந்து என்னுடைய சகோதரியை திருமணம் பண்ணி அவங்க கர்த்தருக்குள்ளாக இருந்து ஆண்டவரை தேடி போக ஆரம்பித்தாங்க. அவங்க சபைக்கு போனாங்க, ஆண்டவரை பற்றி சொன்னாங்க. அம்மா ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்டு எல்லாரும் தொடர்ந்து சபைக்கு போகிறாங்க. நான் மட்டும் சபைக்கு போகலை. நான் 10 வயதில் போனதுக்கு பின்னாடி நான் சபைக்கு போகலை. ஆண்டவராக இயேசுவை தேடி நான் போகலை, பின்வாங்கி போயிட்டேன். பள்ளிக்கூடம் போகிறது, மற்றபடி உள்ள காரியங்களில் ஈடுபடுகிறது, இப்படி என்னுடைய காரியம் கடந்து போனது. ஒவ்வொரு விஷயங்கள்லையும் வித்தியாசமான சூழ்நிலைகள் வந்தது. ஆண்டவரை சரியாய் தேட முடியலை, பின்வாங்கின சூழ்நிலை. ஆண்டவராக இயேசுவை அறிஞ்சிட்டு அறியாதது போல நடந்த சூழ்நிலை. 14 வயதுல என்னுடைய சகோதரியினுடைய மகளுக்கு பேர் வைக்கிறோம்னு சொல்லி சபைக்கு கூப்பிட்டாங்க. எப்ப போனது? 10 வயசுல போனது. மறுபடி ஒரு 4 வருஷம் பின்னாடி ஆண்டவர் மறுபடி அழைப்பு கொடுக்குறார், தாய் மாமே வரணும் அப்படி. உடனே சரின்னு சொல்லிட்டு நானும் போனேன். ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சபை, அந்த சபைக்கு நானும் போனேன். போன இடத்துல ஆண்டவர் செய்தி மூலம் பேசுறாரு, நான் உன்னை தாயின் கருவில் உருவாக முன்னே அறிந்தேன், கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். அழுதேன் கண்ணீரோட, என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்பட்டது. இயேசுவை உள்ள இருதயத்துக்குள்ள கொண்டு வந்தேன். இயேசுவை உள்ள இருதயத்துக்குள்ள கொண்டு வந்தேன். என் அறியாம கண்ணீரோட ஒப்பு கொடுத்தேன். கத்தி ஆண்டவருடைய சமூகத்துல, கதறி தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்தேன். எல்லா மீறுதல்களையும் ஆண்டவர் மன்னித்தாருங்கிற ஒரு விசுவாச இருதயத்துக்குள்ள வந்தது. கர்த்தராகிய இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டேன். 14 வயதுல ஆண்டவர்கிட்ட ரட்சிப்பின் அனுபவத்தை புதுப்பித்து தேவனுக்கு முன்பதாக இயேசுவை அறிந்து அதற்கு பின்னாடி இயேசுவை அறிந்த பின்னாடி தொடர்ந்து சபைக்கு போக ஆரம்பிச்சேன். தொண்டியிலிருந்து ராமநாதபுரம். நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன்? பிள்ளைய தூக்க போனதுனால ரட்சிக்கப்பட்டேன். எங்க அக்கா விட்டு பிள்ளைய தூக்கிக்கிட்டு சபைக்கு போனதுனால நான் ரட்சிக்கப்பட்டேன். இல்லைன்னா நான் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. என்னுடைய ரட்சிப்பு பிள்ளை தூக்கிட்டு போறதுனால ரட்சிக்கப்பட முடிஞ்சது, இல்லைன்னா நான் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. எப்ப ஆண்டவர் அந்த காரியங்களுக்குள்ள கொண்டு போறாரு? 9ஆம் வகுப்பு படிக்கும் போது. ஏன் 9ஆம் வகுப்புல ஆண்டவர் தொடணும்? ஒரு வாலிப பிராயம் வருகிறதற்கு முதல் வயது 13. டீன் ஏஜ்னு சொல்லுவாங்க. டீன்னா வாலிப பிராயத்துக்குள்ள வரக்கூடிய வயது 13, 13. அந்த 13 வயதுல இருந்து வயது சரியாய் 18 வயது வரைக்கும் அவன் யாரு? 18 வயது வரைக்கும் யாரு? அவன் வாலிபன். இந்த நாட்களில எவ்வளவுலாம் ஆடலாமோ அவ்வளவுலாம் ஆடலாம். எதுல? இந்த 13ல இருந்து 18 வரைக்கும் என்ன வரைக்கும் ஆடலாமோ ஆடலாம். ஒரு காலங்கள்ல, இப்ப இல்ல, முன்னாடி குரங்கு வச்சு வித்த காட்டுவாங்க தெரியுமா? குரங்கு வித்த பார்த்திருக்கீங்களா? என்னமோ திருவிழாவில் காணாம போன புள்ள முழிக்கும்ல, எங்கடா சொல்லுவாங்க, எங்கடா அறிவிப்பு கொடுப்பாங்க, என் பிள்ளைய காணாமனு கதை சொல்லுவோம்னு சொல்றது மாதிரி இப்படி என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க என்னைய? அப்ப அந்த அந்த குரங்கு வித்த காட்டுறவன் பாருங்க, அந்த குரங்கு முன்னாடி கம்ப காட்டி ஆடுறாராமா அப்படித்தானே? ஆமா. இந்த குரங்கு என்ன செய்யும்? அந்த கம்பு மேல தாவும், இப்படி தாவும்.
நம்மளும் இப்படித்தான் தாவணும், எதையாவது பிடிச்சுக்கிட்டு இப்படி தாவுறது, இப்படி தாவணும். இயேசுவை அறியல, இயேசு வெளிப்பட்டார், தென்பட்டார், இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், இயேசுவாகிய பரிசுத்தருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டோங்கிற ஒரு அச்சாரமான தீர்மானம் வந்தது. 14 வயதுல, அந்த 13 முடிஞ்சு 14 வயதுல ஆண்டவர் தொட்டார். உண்மையாகவே சொல்றேன், அந்த வயதுல இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனாலதான் இன்னைக்கு நான் ஊழியத்துல நிக்க முடியுது. இல்லைன்னா பின்வாங்கி போயிருப்பேன், இல்லைன்னா தேவனை அறியறதுக்கு 30 வயது 35 வயது ஆயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு ஊழியத்துல நிக்க முடியுமா? 30 வயதுல நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தேன்னா என்னுடைய பலன் நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் குறிப்பிட்ட காலம் பார்த்தாரு, ஆண்டவர் தொடணும்னு சொல்லி தொட்டாரு, தூக்கணும்னு சொல்லி தூக்குனாரு. இன்னைக்கு 15-20 பேருக்கு ஊழியக்காரனா வச்சு கர்த்தர் நடத்துறாரு. நான் ஏன் சொல்றேன், ஆண்டவர் தூக்க வேண்டிய நேரத்துல தூக்குவார், தூக்க வேண்டிய நேரத்துல தூக்குவார், தூக்க வேண்டிய நேரத்துல தூக்குவாருன்னு நம்ம சும்மா இருக்க கூடாது. நம்ம என்ன செய்யக்கூடாது, சும்மா இருக்கக்கூடாது, ஜெபம் பண்ணணும், காத்துக்கிட்டு இருக்கணும், ஆண்டோடைய காரியங்களை காத்துக்கிட்டு இருக்கணும், ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே எப்ப தூக்க போறீங்க? நான் ஒரு காரியம் சொல்றேன், வலை போடும் போதே வந்துடணும். புதுசா வந்தவங்களுக்கு சொல்றேன், வலை வீசும் போதே வலைக்குள்ள வந்துட்டீங்கன்னா பிரச்சனை இருக்காது. வலை போடும் போதே வலைக்குள்ள வந்துட்டா சேதம் இருக்காது. நான் வலையில வரமாட்டேன், எனக்கு வலையில வர்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா தூண்டி போடுவார் ஆண்டவர். தூண்டியில சிக்கின மீன் எப்படி இருக்கும்? கிழிஞ்சு போயிடும். என்னது? மூக்கு கிளியும் வாய் கிளியும், இல்லைன்னா ஒத்த கண்ணை புடுங்கும் போது தோண்டிடுவேன், புடுங்குறவனே மீனை எடுக்கிறவனே தோண்டிடுவேன், அப்படிலாம் வரும். புதுசா வந்தவங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வலை போட்டிருக்காரு. இயேசுவை ஏற்றுக்கொண்டு சபைக்கு தேடிவாங்க. என்னுடைய வாழ்க்கை வித்தியாசமா போயிருக்குங்க, வித்தியாசமா போயிருக்கும். ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போயிருப்பேன், இயேசுவை அறியாத ஜீவனற்ற வாழ்க்கையில போயிருப்பேன். நான் ஒரு குறிப்பிட்ட காலம் வச்சிருந்தாரு. 14 வயதுல ஆண்டவர் தூக்குனாரு. அவர் தூக்குனாரு. 14 வயதுல கர்த்தராகிய தெய்வம் தூக்கி இன்னைக்கு நிறுத்தி இருக்கிறாரு. அப்படின்னா உங்களை தூக்கி கர்த்தர் நிறுத்துவார், கட்டாயம் நிறுத்துவார். அல்லேலூயா. இயேசு நிறுத்துவார். அவர் உங்களை நிறுத்துகிறதற்காகவே இந்த நாளை உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். 14 வயதுல ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஜெபிக்கிறேன், ஆண்டவரை தேடி போறேன், ஞாயிறு தோறும் ராமநாதபுரத்துக்கு போகிறேன். எந்த ஜெபமா இருந்தாலும் போயிருவேன், எந்த ஜெபமா இருந்தாலும். 9ஆம் வகுப்பு முடியுது, 10ஆம் வகுப்புல ஆண்டவரை நோக்கி தொடர்ந்து போறேன். எனக்கு 15 வயது. 15 வயதுல ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவரே நான் உங்களை தேடி வர்றேன், எனக்கு 7 மாதத்துல நான் ஞானஸ்நானம் எடுக்கணும். நானா ஊழியக்காரன் கேட்க மாட்டேன், என்னைய கூப்பிட்டு அவர் ஞானஸ்நானம் கொடுக்கணும். நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றேன், பொருத்தனை வச்சுட்டேன். ஆண்டவர் அதுக்கு முன்னாடி 3 மாசத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் சொப்பனத்துல எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்துட்டார். சொப்பனத்துல என்னை தண்ணீர்ல முழுகி ஞானஸ்நானம் கொடுத்துட்டார். நான் அந்த ஒரு நிச்சயத்தோட தேவனை நோக்கி போறேன். ஞானஸ்நானம் எடுக்க தேவனுக்கு முன்பதாக காத்து கொண்டிருக்கிற வேளையில 7 மாதம் கடைசி வாரம் வந்துருச்சு ஞானஸ்நான ஆராதனை. கடைசி வாரம் வந்துருச்சு ஞானஸ்நான ஆராதனை. தெரியல, சொல்லல, ஞானஸ்நானம்னு சொல்லல. அன்னைக்கு நைட்டு, சனிக்கிழமை நைட்டு 9:30 மணிக்கு என்னுடைய சகோதரியினுடைய போனுக்கு அழைப்பு வருது, தம்பிக்கு நாளைக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறோம், வரும்போது ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு வர சொல்லு. ஆண்டவருடைய சமூகத்துல இருந்தது 7 மாதத்துல எடுக்கணும்னு. ஆண்டவர் அதை ஆண்டவர் அறிந்தது நிமித்தம் அந்த 7 மாதத்துல நான் ஞாயிற்றுக்கிழமை போறேன், அந்த ஞானஸ்நான ஆராதனையில கலந்துக்கிறேன், மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க கர்த்தர் உதவி செய்வார். 15 வயதிலே ஆண்டவராகிய இயேசுவுக்கு முன்பதாக பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மீட்டெடுத்த ஒரு அச்சாரத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். ஞானஸ்நானம் எடுத்தாச்சு. ஞானஸ்நானம் எடுத்து ஒரு மாதம் ஆண்டவருடைய சமூகத்துல வாஞ்சையோட இருக்கிறப்பா என்னை நிரப்பணும், பரிசுத்த ஆவியானவர் ஞானஸ்நானம் எடுத்த இயேசு மேல நிழலிட்டீரே, என் மேல நிழலிடணும்னு சொல்லி ஆண்டவரிடத்துல காத்துக்கிட்டு இருக்கிறேன். இது போல ஒரு இரவு ஜெபம் ஆண்டவர் கொண்டு போனார். இரவு ஜெபத்துல காத்திருக்கிறேன்.
ஆண்டவர் என்னை நிரப்புனரை உணர்ந்தேன். நிரப்புனார். நிரப்பி ஒரு 4 மாதத்துல ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிட்டார். 15 வயதுல நிரப்பி 4 மாதத்துல ஒன்றும் தெரியாது. 10 படிச்சுக்கிட்டு இருக்கேன். எத்தனாவது? 10வது படிச்சுக்கிட்டு இருக்கேன். பப்ளிக் எக்ஸாம். தமிழ் முதல் தாள் 2ஆம் தாள் முடிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு தாள் தான் நினைக்கிறேன் இல்லையா? எங்களுக்கு 2 தாள், முதல் தாள் 2ஆம் தாள்னு. முதல் தாள் முடிஞ்சிருச்சு. ஒரு வாரம் லீவு, மறு வாரம் 2ஆம் தாள், அடுத்து 3 நாள் லீவு ஆங்கிலம். முதல் தாளும் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு பேப்பர் பொறுத்தளவுக்கு என்ன வரும்? போர்ஷன் வரும். ஆங்கிலத்தில் ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து லெசன் போர்ஷன் வரும். செகண்ட் பேப்பர் கிராமர் வரும். கிராமர் கதை சொல்லி அந்த கதையிலேருந்து 5 கேள்வி கொடுத்து அதெல்லாம் பிரித்து எழுதுறது, அந்த ஒரு பேராகிராஃபை கொடுத்து அதில் இப்படிலாம் வரும். இதில் பாஸ் ஆயிடலாம், செகண்ட் பேப்பரில் பாஸ் ஆயிடலாம். ஃபஸ்ட்டு பேப்பர் கஷ்டம். ஃபஸ்ட்டு பேப்பர் கஷ்டம். நான்லாம் பிங்கி பாங்கி போட்டு 1 வேர்டெல்லாம் குறிப்பேன். அப்படி தான் குறித்து எழுதுனேன். உண்மையாகவே, சிரிக்கிறதுக்காக சொல்ல, உண்மை அதுதான். 10வது பப்ளிக் எக்ஸாமில் 15 பேப்பரு 15 பக்கம் எழுதுனா பாஸ் ஆயிடலாம். எப்போவுமே கல்லூரியாக இருக்கட்டும், பொது தேர்வாக இருக்கட்டும், 15 பக்கம் எழுதுனோம்னா பாஸ் ஆயிடலாம். நான் அந்த பேப்பரில் எழுதும்போது இவ்வளவு தூரம் கேப்பு வச்சுக்கிடுவேன். இப்படி அளந்து எழுதுவேன். ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு கேப்பு. இப்படி ஒரு கேப்பு விட்டு இப்படி எழுதுனேன். 15 பேப்பர் எழுத முடியல. என்னால் முடிஞ்சது 3 பேப்பர் கூட முடியல. ஃபஸ்ட்டு பேப்பர் 3 பக்கம் கூட நான் எழுதலை. ஃப்ரண்ட் அண்ட் பேக் 3 பக்கம். அதில் வந்து ஃப்ரண்ட் பேஜில் மட்டும்தான் எழுதணும், பேக்கில் எழுதக்கூடாது. பப்ளிக் எக்ஸாம் பேப்பரில் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் எழுதணும். அதில் 15 கோடு தான் கொடுத்துருப்பாங்க. அதில் 15 கோடையும் நிரப்பணும். ஒரு கோடு கூட விடக்கூடாது, வரிசையாக எழுதணும். அப்படி எழுதுனேன். 3 பேப்பர் தான் என்னால் எழுத முடிஞ்சு. 3 பக்கம் தான் எழுத முடிஞ்சு, முடியலை. என் பேப்பர் அந்த டீச்சர் எழுதியிருக்கு, திருத்தின டீச்சர் எழுதியிருக்கு. எனக்கு தான் எழுதலை, நான் தான் எழுதலை. எழுதாமல் தேவனுக்கு முன்னாடி வந்து உபவாசம் போடுறேன் 3 நாள். ஆண்டவரே, ஒழுங்காக எழுதலை, எப்படியாவது பாஸ் ஆகணும். திருத்துறவங்க கண்களில் தயவு கிடைக்கணும். எப்படி தயவு கிடைக்கும்? இங்கே தான் எழுதலையே, எப்படி தயவு கிடைக்கும்? 15 பக்கம் எழுதியிருந்தா ஓரளவுக்கு அவங்க திருத்துறவங்க பார்த்து எடுத்து போட்டு பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஒன்றுமே எழுதலையே. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே நான் இன்ஜினியர் ஆகணும், எப்படியாவது பாஸ் ஆனால் தான் 11வது போக முடியும், இல்லைன்னா 11வது போக முடியாது. நிறுத்து 10ஓடன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண, ஆண்டவரே ஆங்கில பாடத்தில் எப்படி ஆகிலும் பாஸ் ஆயிடணும் அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிட்டு எக்ஸாம் ஃபஸ்ட்டு பேப்பர் முடிச்சு வந்து 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு செகண்ட் பேப்பருக்கு படிக்கலை, போயாச்சு. அதே மாதிரி அப்படித்தான், அதே போல் எழுதியாச்சு. இதுலேயும் தெரியாது, அதில் கூட 2 பேப்பர் எழுதியிருக்கேன். இதில் 3, அதில் 2, 5 பக்கம் எழுதி முடிச்சாச்சு. முடிச்சுட்டு பேப்பரையும் கொடுத்துட்டு வந்துட்டு ஆண்டவர்கிட்ட அழுகிறேன், ஆண்டவரே முடியாது, பாஸ் ஆக முடியாது, எனக்கு தெரியும் நான் பாஸ் ஆக மாட்டேன். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு வச்சுட்டேன். ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே நான் இன்ஜினியர் ஆகணும். என் ஆழமான இருதயம் என்னுடைய மனநிலையில் இன்ஜினியர் அப்படிங்கிறத பொறிச்சிட்டேன். கோழி அடகாக்கிறது மாதிரி அடக்காத்து குஞ்சு வெளியில் வந்துருச்சு. இன்ஜினியருங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்துருச்சு. எப்படி ஆகிலும் படிச்சிடணும், எப்படி ஆகிலும் இன்ஜினியருக்கு படிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்துருச்சு. அப்படி மனநிலையில் ஆங்கில பாடத்தில் ஃபெயில் ஆயிடுவணும்னு சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார்ந்துருந்து காத்துக்கிட்டு இருந்த போது எங்கள் வீட்டில் ஒரு 3 சட்டை அடுக்கியிருக்கோம். எங்கள் வீட்டு ஓட்டு வீட்டில் அந்த 3 சட்டை அடுக்கியிருக்கோம். அந்த சட்டத்தில் ஒரு ஆள் அங்கி போட்ட மாதிரி உட்கார்ந்துருக்கிறாரு, முகம் தெரியல. உட்கார்ந்துருந்து என்கிட்ட சொல்கிறாரு, நான் யாரை அனுப்புவேன்? எடுத்து வாசிங்க, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் வசனம் 8, 6ஆம் அதிகாரம் வசனம் 8, 6, 8. பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று. போதும், ஆண்டவர் சொன்ன வார்த்தை, யாரை அனுப்புவேன், யாரை அனுப்புவேன். இந்த வார்த்தை மட்டும் என் இருதயத்தில் கேட்குது, என் காதுக்கும் கேட்குது, அந்த உருவத்தையும் பார்க்குறேன். உடனே ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நான் வர்றேன். எங்கள் அம்மாவுக்கு தெரியாது, என்னுடைய சகோதரிக்கு தெரியாது. ஆண்டவரே நான் வர்றேன், நான் வருகிறேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்லி ஒப்பு கொடுத்துட்டேன்.
ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போறேன், ஞாயிற்றுக்கிழமை செய்தி, பின்பு யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான், யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான். தொடர்ந்து ஆண்டவர் அந்த செய்தியை தொடர்ந்து 7 நாள் அளவு ஆண்டவர் பேசுறாரு. ரொம்ப பேருக்கு தூக்கம் வந்துருச்சு. அன்னை எப்ப சாவான், திண்ணை எப்ப காலியாகும்னு. அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து இருந்து 7 நாள் அளவுக்கு ஆண்டவர் பேசுறாரு, தூங்க விடல. யார் அனுப்புவேன், யார் என் காரியமா போவா, யார் அனுப்புவேன், யார் என் காரியமா போவா. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னது என்னது, ஆண்டவரே எப்படி ஆகிலும் நான் இன்ஜினியர் ஆயிரணும், அந்த கண்ணோட்டத்தில் இருக்கிறேன். எப்படி ஆகிலும் ஆயிரணும், எப்படி ஆகிலும் இன்ஜினியர் ஆயிரணும். ஆண்டவர் சொன்னேன், ஆண்டவரே நீங்க பேசுறீங்க, நான் வந்துடுறேன். ஒப்பு கொடுத்தேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே நான் வந்துடுறேன் அப்படின்னு ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் என் இடத்துல இடைப்பட ஆரம்பிச்சார். செய்தி முடிஞ்சிருச்சு, ஊழியக்காரர் ஆராதனை முடிச்சிட்டாரு, செய்தி முடிச்சிட்டாரு. ஜெபிக்க போகும்போது ஊழியக்கார இடத்துல, பாஸ்டர் இந்த மாதிரி ஆண்டவர் 1 வாரமா என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார். தம்பி, உன் தலையில நான் கையை வச்சு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்பி என்னிடத்துல சொன்னாரு, நீ ஊழியத்துக்கு தான். எப்ப சொன்னாரு? 14 வயதுல ஞானஸ்நானம் எடுக்கும்போது என்னுடைய ஊழியக்காரிடத்திலே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், தம்பி நீ கர்த்தருடைய ஊழியத்துக்கு தான் ஆண்டவர் சொன்னாரு, உன் தலையில கைய வச்சு நான் ஞானஸ்நானம் கொடுக்கும் போது. என்னுடைய ஊழியக்காரர் சொன்ன உடனே நான் அவரிடத்துல கேட்டேன், பாஸ்டர் ஏன் சொல்லலை நீங்க என்கிட்ட? இல்ல தம்பி, உன்கிட்ட ஆண்டவர் இடைப்படட்டும், ஆண்டவர் உன்கிட்ட இடைப்படட்டும் அப்படிங்கிறதுனால நான் அமைதியா இருந்தேன். ஆண்டவர் உன்கிட்ட இடைப்படட்டும். ஆண்டவர் என்கிட்ட இடைப்பட்டார், கர்த்தர் என்கிட்ட இடைப்பட்டார். நான் அதை அவரிடத்துல தெரியப்படுத்தும் போது அவர் என்னிடத்துல சொன்னார், தம்பி நீ ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துரு அப்படின்னு. பாஸ்டர் நான் ஒப்பு கொடுத்துட்டேன். அவர் சொல்லும் போது சொன்னார், நீ ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துரு, முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துரு. என்கிட்ட சொல்லும் போதே சொன்னது, முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துரு. ஊழியங்கிறது பகுதி நேரம் கிடையாது, ஊழியங்கிறது முழு நேர ஊழியம், முழு நேர ஊழியம், முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துரு. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துறேன், நீங்க நடத்துங்க அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்துட்டு அடுத்த கணக்கு பரீட்சை, அறிவியல் பரீட்சை, சமூக அறிவியல் பரீட்சை முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே ரிசல்ட்டும் வந்துருச்சு. நம்ம தான் ஆங்கிலத்துக்கு தானே உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணோம். சரியா 55 மார்க்கு. ஒண்ணுமே எழுதல, 55 மார்க்கு. 55 மார்க் அந்த இடத்துல வாங்கி எல்லா பாடத்திலையும் பாஸ் ஆகி 379 மார்க்கு. 10ஆம் வகுப்பு பொது தேர்வுல எங்க பள்ளி மாணவன், எங்க பள்ளியில 2வது மாணவன், பள்ளியில 10ஆம் வகுப்புல 2வது மாணவன். எந்த அளவுக்கு 379னா எந்த அளவுக்கு எங்க பள்ளி மாணவர்கள் படிப்புல தேறினவர்கள்னு பாத்துக்கங்க. நல்லா கவனிச்சுக்கிற வேண்டியதான். தொண்டியில சேமு அரசு மேல்நிலை பள்ளின்னு ஒன்று இருக்கு. அந்த பள்ளிக்கூடத்து பக்கம் வந்தீங்கன்னா பள்ளிக்கூடத்தை பத்தி விசாரிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு சொல்லுவாங்க, நல்லா சொல்லுவாங்க, இன்னும் நிறைய சொல்லுவாங்க. ஒரு பாடத்துக்கு ஆசிரியர் இருக்கும், 9 பாடத்துக்கு ஆசிரியர் இருக்காது. ஒரு பாடத்துக்கு தான் டீச்சர் இருப்பாரு, அவர் தான் 3 பாடம் எடுப்பாரு. அப்படிதான் இருந்தோம். அந்த மாதிரி சூழ்நிலையில இந்த மதிப்பெண்ணை கொடுத்து கர்த்தர் எல்லாவற்றிலும் தேறினவனா கொண்டு வந்தாரு. 10ஆம் வகுப்பு முடிய ரிசல்ட் வர என்னுடைய ஊழியக்காரர் சொல்லிட்டாரு, தம்பி பைபிளை படிச்சு முடிக்கணும், பைபிளை படிச்சு முடிச்சா உன்னை நான் பைபிள் காலேஜ் அனுப்பிடுறேன் அப்படின்னு. ஆண்டோட்ட உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு பைபிளை படிக்க ஆரம்பிச்சேன். எண்ணி 19 நாள்ல பைபிளை படிச்சு முடிச்சிட்டேன். 19 நாளிலே வேதத்தை படித்து முடிச்சாச்சு. படிச்சு முடிச்சுட்டு தேவ சமூகத்துல காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஊழியக்காரர் சொல்றாரு, ஜெபம் பண்ணு, முழங்கால நில்லு. ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரம் முழங்கால நிக்க சொல்லுவார். இன்னைக்கு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் முழங்கால நிற்பேன். நிக்க சொன்னா நிற்பேன், நின்றுகிட்டே இருப்பேன், முழங்கால நின்றுகிட்டே இருப்பேன். அப்படி ஆண்டவருடைய சமூகத்துல அப்படிலாம் வளர்ந்து அப்படிலாம் தேவனுக்கு முன்பதாக வேர் ஊன்றி வைராக்கியமா நிற்கிற அளவுக்கு கர்த்தரை உருவாக்கினார். ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வேதாகம கல்லூரி போயாச்சு. வேதாகம கல்லூரி 2 வருடம் டிப்ளமா தமிழ் மீடியம் சென்னை மாரநாதா வேதாகம கல்லூரிக்கு கர்த்தர் கடந்து செல்ல உதவி செய்தார். அங்கே போய் 2 வருடமும் முடிச்சு கல்லூரியில டிப்ளமா மாணவர்கள முதலிடத்தை வர கர்த்தர் உதவி செய்தார்.
அங்கே முடிச்சுட்டு வெளியில வந்த உடனே கிராமங்கள் சுற்றிலும் சுவிசேஷ பணியை செஞ்சேன். சுவிசேஷ பணியை செய்து கர்த்தருடைய காரியங்களை கட்டி மேலே எழும்பி வரும்போது ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக 3 மாதம் தேவ சமூகத்துல காத்திருந்து ஆண்டவருக்காக இதையாகிலும் செய்யணுங்கிற ஒரு வைராக்கியத்தோட எழும்பின கிராமங்களை போய் சந்திச்சேன். நடந்தே போவோம், நானும் என்னுடைய தாயாரும் நடந்தே போவோம். கிராமங்களை சுத்தி, தொண்டியை சுத்தி இருக்கக்கூடிய கிராமங்கள்ல நடந்து போய் ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னோம், ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சார். வேதாகம கல்லூரியில இருக்கும்போது 2015 வேதாகம கல்லூரியில இருக்கும்போது நேபாளத்துல ஒரு அழிவு வந்தது. தெரியுமா? ஞாபகம் இருக்கா? நேபாளத்துல ஒரு அழிவு வந்தது. நேபாளத்துல ஒரு போராட்டம் வந்தது. அந்த 2015 2015 தான் புயல் ஒண்ணு வந்தது. யானை கஜா 2015 தான் வந்தது. இது எல்லாமே ஆண்டவரின் இடத்துல வெளிப்படுத்தினது. வேதாகம கல்லூரியில இருக்கும்போது ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, ஆண்டவரே நீங்க கூப்பிட்டோம்னு நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன், நீங்க அழைச்சோம்னு நான் ஒப்பு கொடுத்து வந்துட்டேன், எனக்கு என்ன ஊழியம், நீங்க என்ன என்னை நடத்த போறீங்க, எனக்கு என்ன கிருபையை கொடுத்துருக்கீங்க. ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்தேன். ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்துல இருக்கும்போது கிட்டத்தட்ட 12 முறை கர்த்தர் என்னிடத்திலே இந்த ஊழியம் இந்த ஊழியம் இந்த ஊழியம் தான் பேசினார். கர்த்தருடைய வார்த்தையை பகுத்து போதிக்கவும், கர்த்தருடைய வார்த்தையை திட்டமாய் சொல்லக்கூடிய ஊழியக்காரன் என்று சொல்லி அழைத்தார். தீர்க்க தரிசன அழைப்ப கர்த்தர் கொடுத்தார். ஒப்பு கொடுத்தேன், தேவனுக்குள்ளாக எழும்புனேன். ஒவ்வொரு நாளும் என்னுடைய சபை மக்களுக்கு நன்றாய் தெரியும் ஊழியக்காரர் ஜெபத்திலே தங்கி இருக்கிற மனுஷன் என்று சொல்லி. நான் ஏன் சொல்லுகிறேன்? கர்த்தருக்குள்ளாக இந்த ஜெப பாரம், செபிக்கக்கூடிய அனுபவம், செபிக்கக்கூடிய காரியம் நமக்கு வேணும். ஒப்பு கொடுத்து ஊழிய காரியங்களை எழும்ப ஆரம்பிச்சேன். ஆண்டவரின் இடத்துல பேசின காரியம் அதையெல்லாம் கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து சொல்ல ஆரம்பிச்சேன், செய்ய ஆரம்பிச்சேன். ஆண்டவர் மகிமையா எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சார். கல்லூரியிலிருந்து முடித்து இந்த பகுதியில வந்து கிராமங்கள் சென்று கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையா எழும்பும்போது, எழும்பி சில காரியங்களை நடப்பிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், கடைசி கால இயேசு கிறிஸ்துவின் ஊழியங்கள்ங்கிற பெயர்ல சபை ஆரம்பி அப்படின்னார். சபையை ஆண்டவர் ஆரம்பிக்க உதவி செய்தார். நெருக்கமான வழியில ஆராதிச்சோம். ஆண்டவர் சில வாசல்களை திறந்து கொடுத்தார். செய்ய கர்த்தர் உதவி செய்தார். இன்றளவும் செய்து கொண்டிருக்கிறோம். சில நெருக்கங்களும் சூழ்நிலைகளும் உண்டாகிறது, ஆனாலும் கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு காரியங்களையும் வழிநடத்தி கொண்டு வராரு. இன்னைக்கு ஆண்டவருக்குள்ளாக முழு நேரமும் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டவும். நான் நினைச்சது உலகத்துல உள்ள வீடை கட்டணும்னு, ஆனா ஆண்டவர் நினைச்சாரு கர்த்தருக்குள்ள இருக்கக்கூடிய வீட்டை கட்டணும், சபையாகிய வீட்டை கட்டணும், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டணும், தேவனுடைய பரிபூரண ஈவை கட்டி கொண்டு வரணும்னு சொல்லி கர்த்தர் நினைத்தார். அவர் நினைத்ததை ஜீவன் விடுகிற வரைக்கும் கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. மாமிசத்தினால் அல்ல, சுயத்தினால் அல்ல, கர்த்தரே அந்த காரியங்களை செய்வார். ஆமென். இப்படியாய் தேவன் ஒவ்வொரு காரியங்களையும் வழிநடத்தி கொண்டு வருகிறார். தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நடத்துகிற கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டிருக்கிறார். நீங்களும் தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் இன்னும் அநேக காரியங்களை காண செய்வாராக. ஆமென். ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து 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 எழும்ப 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 தேவன் கிரியை செய்தார். ஆமென். ஒப்பு கொடுத்தோம். கர்த்தர் எழுந்து கட்டு என்று சொன்னார். கட்டி கொண்டிருக்கிறோம். ராஜ்யத்துக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஜெபியுங்கள், கர்த்தர் காரியத்தை நடத்துவார். ஆமென். ஜெப ஊழிய காரியங்கள்ல வந்து பல போராட்டங்கள், பல நெருக்கங்கள், பல சூழ்நிலைகள், இது எல்லாமே வந்தது. பல நெருக்கங்கள் வந்தது. ஊழியத்து நிமித்தம் அடிக்கப்பட்டிருக்காங்க, ஊழியத்து நிமித்தம் நொறுக்கி இருக்கிறாங்க, ஊழியத்து நிமித்தம் பாடுகள் பட்டிருக்கிறேன், ஊழியத்து நிமித்தம் அவமானங்கள் வந்தது. எல்லாவற்றையும் நீக்கி கர்த்தர் ஒரு ஜெயத்தையும் கிருபையையும் கொடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறார். தொடர்ந்து நடத்துவார். ஆமென். தொடர்ந்து நடத்துவார். இன்னும் எடுத்து கிருபையாய் நடத்துவார். ஆமென். ஒவ்வொரு நாளும் தேவனுக்காக எழும்பி காரியங்களை நடப்பிக்கணும்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிச்சு கொண்டிருக்கிறோம். நீங்களும் ஜெபித்துக்கோங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்துவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Yeah.